வணக்கம். இன்னைக்கு இந்த வரலாற்று அலசல்ல உலக வரலாற்றிலேயே ரொம்பவே மர்மமான அதே சமயம் பிரம்மாண்டமான ஒருத்தரை பத்தி நாம பார்க்க போறோம். அவங்க தான் எகிப்தின் புகழ்பெற்ற ராணி கிளியோபாட்ரா. அவங்களோட அசுர வளர்ச்சி, கம்பீரமான ஆட்சி, அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தையே குழப்பத்துல வச்சிருக்க அவங்களோட காணாமல் போன கல்லறை, இது எல்லாத்தையும் பத்தி விலாவாரியா அலச போறோம். வாங்க. சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். எகிப்துனாலே நமக்கு பிரமிடுகளும் மம்மிகளும் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு வெறும் 19 வயசான கிங் டூட்டங்காமனோட மம்மிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடிப்பு உலகத்தையே ஆச்சரியப்படுத்துச்சு. ஆனா பல நூற்றாண்டுகளா சல்லடை போட்டு தேடியும் எகிப்தையே கட்டி ஆண்ட ஒரு மாபெரும் ராணியோட உடலை மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. கிளியோபாட்ரா எங்க? இந்த கேள்விதான் இன்னிக்கும் தொல்பொருள் உலகத்தோட மிகப்பெரிய தேடல். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எகிப்திய மக்கள் தங்கள ஆண்ட மன்னர்கள் மற்றும் ராணிகள்லயே ரொம்ப சிறந்தவங்கன்னு ஒருமெத்த குரல்ல சொல்றது கிளியோபாட்ரா பேரை தான். மக்கள் மனசுல இவ்ளோ பெரிய சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்த ஒரு ராணியோட இறுதி ஓய்விடும் இத்தனை அறிவியல் வளர்ச்சிகள் இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு முழுமையான மர்மமாவே இருக்குங்கிறதுதான் நிஜம். பாகம் 1. அறிவாற்றல், அழகு மற்றும் நாடு கடத்தப்படுதல். கிரேக்க மன்னரான அலெக்சாண்டர் எகிப்தை கைப்பற்றின பிறகு உருவான தாலமி வம்சத்துல கிமு 69ல பிறந்தவங்க தான் ராணி கிளியோபாட்ரா. 12ஆம் தாலமி மன்னருக்கும் 5ஆம் ட்ரைபினாவுக்கும் பிறந்த இவங்க எகிப்தை ஆண்டாலும் அடிப்படையில் ஒரு கிரேக்க வம்சாவழியைச் சேர்ந்தவங்க. இங்கிருந்துதான் அவங்களோட வரலாற்று பயணம் ஆரம்பமாகுது. இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு, கவனிங்க. கிளியோபாட்ரா வெறும் தன்னோட அழகு வச்சு மட்டுமே நாட்டை ஆண்டாங்கன்னு ஒரு பொதுவான மாய இருக்கு. ஆனா அது சுத்தமான பொய். அவங்க கணிதம், வானியல், அரசு நிர்வாகம்னு எல்லாத்துலயும் சிறு வயசுலயே பயங்கர அறிவாளியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அராமிக், கிரீக்கம், லத்தீன், பண்டைய எகிப்தியம்னு பல மொழிகளை அசால்ட்டா பேசுற பன்மொழி புலவர் அவங்க. தனக்கான வாசனை திரவியங்களை தானே தயாரிக்கிறதுலயும் ரொம்ப வல்லவங்களா இருந்தாங்க. தன்னோட திறமையால மட்டுமே அவங்க உலகத்துல தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாங்க. அவங்களோட ஆட்சி அதிகாரம் எவ்ளோ வேகமா ஆரம்பிச்சது தெரியுமா? தந்தை இறந்ததும் தன்னோட 18 வயசுலயே கிளியோபாட்ரா அரியணை ஏறுறாங்க. ஆனா எகிப்திய முறைப்படி ஒரு பெண் தனித்து ஆட்சி செய்ய முடியாதுங்கிறதாலையும் அரச ரத்தத்துல கலப்படம் வரக்கூடாதுங்கிறதாலையும் தன்னோட சொந்த சகோதரனான 13ஆம் தாலமிய கட்டாய திருமணம் செஞ்சுக்கிறாங்க. விவசாயம், கல்வின்னு பல மாபெரும் சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்து மக்கள் ஆதரவா அள்ளுறாங்க. இதை பார்த்து பொறுக்க முடியாத அவங்களோட சகோதரன் சூழ்ச்சி செஞ்சு கிளியோபாட்ராவை அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிஞ்சு சிரியாவுக்கு நாடு கடத்திடுறான். பாகம் 2. ஜூலியஸ் சீசர் கூட்டணி. சிரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டாலும் கிளியோபாட்ரா அப்படியே முடுங்கி போயிடல. தன்னோட நாட்டை மீட்க அவங்க எடுத்த ஒரு அதிரடியான முடிவுதான் மொத்த வரலாற்றையும் மாத்துச்சு. அப்போதைய ரோம் பேரரசோட மாபெரும் தலைவரான ஜூலியஸ் சீசரோட உதவியா அவங்க நாடுனாங்க. இது அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இது அவங்களோட அபாரமான அரசியல் வியூகத்தை எவ்ளோ தெளிவா காட்டுது பாருங்க. ஜூலியஸ் சீசரோட ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி அவரோட படைகளை வச்சே எகிப்து மேல படையெடுத்து வராங்க. சொந்த சகோதரன் என்றும் பார்க்காம எகிப்திய படைகளை தோற்கடிக்கிறாங்க. அந்த போர்ல அவங்களோட சகோதரன் 13ஆம் தாலமி நைல் நதியில மூழ்கி இறந்து போறான். முடிவா கிளியோபாட்ரா தன்னோட அரியணையை கம்பீரமா மீட்டெடுக்கிறாங்க. வெற்றிக்கு பிறகு ஜூலியஸ் சீசர் ரோமுக்கு திரும்பாம எகிப்திலே கிளியோபாட்ராவோட தங்கிடுறாரு. 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. சீசேரியன்னு ஒரு பையனும் பிறக்கிறான். இது வெறும் அரசியல் கூட்டணி மட்டும் இல்ல, ஒரு மாபெரும் கலாச்சார பரிமாற்றமா மாறுது. எகிப்திய கட்டடக்கலையால ஈர்க்கப்பட்ட சீசர் அதே பாணியில ரோம் நகரத்திலையும் கட்டடங்களை கட்ட ஆரம்பிக்கிறாரு. எகிப்திய கலாச்சாரம் ரோம் சமூகம் முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. ஆனா இந்த கலாச்சார பரவல் ரோமானியர்கள் மத்தியில மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு வெளிநாட்டு ராணிய சீசர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதும் அவங்க கலாச்சாரம் ரோமுக்குள்ள நுழைஞ்சதும் அங்க இருந்த மக்களுக்கும் அரசவை மந்திரிகளுக்கும் சுத்தமா பிடிக்கல. இந்த வெளிநாட்டு ஆதிக்கத்தை வெறுத்த அவங்க ரோம் அரசவையில வச்சே ஜூலியஸ் சீசரை ஈவிரக்கமில்லாம படுகொலை செஞ்சுறாங்க. பாகம் 3. ஆண்டனியும் ரோமானியர்களின் கோபமும். சீசர் கொல்லப்பட்டத நேர்ல பார்த்த கிளியோபாட்ரா அடுத்த குறி தான்தான்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே எஜிப்துக்கு தப்பிச்சு வராங்க. இந்த நேரத்துல தான் சீசரோட நெருங்கிய நண்பரான மார்க் ஆண்டனி சீசரோட மரணத்துக்கு காரணமான புரூட்டஸ கொன்று பழிவாங்குறாரு. இப்போ கிளியோபாட்ராவுக்கும் மார்க் ஆண்டனிக்கு நடுவுல ஒரு புதிய கூட்டணி உருவாகுது. மார்க் ஆண்டனியோட இருந்த இந்த காலகட்டம்தான் கிளியோபாட்ராவோட வாழ்க்கையில உண்மையான பொற்காலம். அவங்களோட புகழும் அதிகாரமும் உச்சத்துல இருந்துச்சு. நாட்டுல அச்சிடப்படுற நாணயங்கள்ல தன்னோட முகம் மட்டுமே இருக்கணும்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. தங்கம், வைரத்தால செய்யப்பட்ட பிரம்மாண்டமான உடைகளை அணிஞ்சாங்க. உயரமான கட்டிடங்களுக்கு தன்னோட பேரையே வச்சாங்க.
இந்த காலகட்டத்துல ஆண்டனிக்கும் கிளியோபாட்ராவுக்கும் 3 குழந்தைங்க பிறக்குது. ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு கிளியோபாட்ராவும் ஆண்டனியும் ஒரு பிரம்மாண்டமான கப்பல்ல ராஜமரியாதையோட ரோம் நகரத்துக்கு வர்றாங்க. ஆனா இது ரொம்ப பெரிய தப்பா போயிடுச்சு. சீசரோட வளர்ப்பு மகனான ஆக்டேவியன் ரோம தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்த நேரம் அது. கிளியோபாட்ராவோட இந்த பிரம்மாண்டமான வருகைய ஒரு அச்சுறுத்துவா மாத்தி ரோமானியர்களோட கோவத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் எதிரா நேரடியா போர் பிரகடனம் செய்றான். எனவே இதுல ரொம்ப முக்கியமான கட்டம் என்னன்னா, இந்த கிமு 31ஆம் ஆண்டுதான் ஆக்டேவியானோட மாபெரும் ரோமானிய படைகளுக்கும் கிளியோபாட்ரா ஆண்டோனி படைகளுக்கும் இடையில ஒரு பயங்கரமான கடற்படை போர் நடக்குது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆக்டியம் போர்ல கிளியோபாட்ராவோட ஒட்டுமொத்த படைகளும் ஆக்டேவியன் கிட்ட படுதோல்வி அடையுது. பாகம் 4. வரலாற்றின் தீர்க்கப்படாத மரணம். இந்த போர் தோல்விக்கு பிறகு எல்லாமே இருண்டு போகுது. ஆண்டனிய ஆக்டேவியன் கைது செஞ்சு வர்றான். கிளியோபாட்ரா மட்டும் எப்படியோ தப்பிச்சு எஜிப்துல இருக்க அலெக்சாண்ட்ரியா நகரத்துக்கு போய் தலைமறைவாகுறாங்க. ஆண்டனி பிடிபட்டதை நினைச்சு கிளியோபாட்ரா ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்துல தான் தற்கொலை செஞ்சுக்க போறதா ஒரு போலியான கடிதத்தை எழுதி ஆண்டனிக்கு அனுப்புறாங்க. அத படிச்சதும் துடிதுடிச்சு போன ஆண்டனி எதிரியான ஆக்டேவியன் கிட்டேயே அனுமதி வாங்கிக்கிட்டு எப்படியாவது கிளியோபாட்ராவை கடைசியா ஒரு முறை பார்த்தாகணும்னு அலெக்சாண்ட்ரியாவுக்கு ஓடி வராரு. அவங்க 2 பேரும் சந்திச்ச அந்த இறுதி கட்டத்துல தான் வரலாற்றோட மிகப்பெரிய மர்மமே ஒளிஞ்சிருக்கு. அவங்க எப்படி இறந்தாங்கங்கிறதுல 2 பிரதானமான வாதங்கள் இருக்கு. முதல் கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, 2 பேருக்கும் நடுவுல நடந்த ஒரு கடுமையான வாக்குவாதத்தோட முடிவுல ஆண்டனி கிளியோபாட்ராவை கத்தியால கொன்னுட்டு தன்னையும் அதே கத்தியால குத்தி தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லுது. 2வது கோட்பாடு என்னன்னா, ஆக்டேவியன் கிட்ட உசுரோட பிடிபடக்கூடாதுங்கிற வைராக்கியத்துல கிளியோபாட்ரா கொடிய விஷப்பாம்புகளை தான் மேல கடிக்க விட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுது. உண்மை என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியில ஒரு பெரிய விவாதமா தான் இருக்கு. அவங்க எப்படி இறந்தாங்கங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா வரலாற்று பதிவுகள் என்ன சொல்லுதுன்னா, மரணத்துக்கு பிறகு கிளியோபாட்ரா மற்றும் ஆண்டனி இருவருடைய உடல்களும் எகிப்துல ஒரே இடத்துல தான் புதைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுது. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? இத்தனை 1000 வருஷங்களா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எகிப்தோட மூளை முடுக்கெல்லாம் தோண்டி பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த ராணியோட மம்மியையோ அவங்களோட கல்லறையோ யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. காலத்தோட ஓட்டத்துல அது நிரந்தரமா மறைக்கப்பட்டுடுச்சு. இதுதான் கிளியோபாட்ராவோட மர்மம். வாழ்நாள் முழுசும் எப்படிப்பட்ட ரகசியங்களையும் வியூகங்களையும் வச்சிருந்தாங்களோ அதே போல தன் மரணத்துக்கு பிறகும் உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய மர்மத்தை விட்டுட்டு போயிருக்காங்க பேரழகி கிளியோபாட்ரா. எகிப்தோட அந்த பாலைவன மணல் பரப்பு இன்றாவது ஒரு நாள் அவங்களோட கல்லறைய உலகத்துக்கு காட்டுமா? இந்த கேள்வியோடும் வரலாற்றின் மீதான தேடலோடும் இன்னைக்கு நம்ம வரலாற்று அலசல முடிச்சுக்கலாம். அறிவியலும் ஆராய்ச்சியும் என்றாவது ஒரு நாள் இந்த மர்மத்துக்கு விடை காணும்னு நம்புவோம்.